Hi friends, welcome to my channel. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிசிக்கு டெட்டுக்கு எல்லாருக்கும் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருப்பீங்க. ஸோ நம்ம வந்து டெய்லியும் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஷெட்யூல் மாதிரி கொடுக்க போகிறோம். அந்த ஷெட்யூலை ஃபாலோ பண்ணி நீங்கள் படிக்க போகிறீங்க, ஓகேங்களா? ஏன்னா இப்போ என்ன ப்ராப்ளம் அப்படின்னா படிக்கிறதுக்கு எல்லாமே ரெடியாக இருப்பீங்க, ஆனால் என்ன படிக்கணும், எவ்வளோ நேரம் படிக்கணும், ஒரு நாளைக்கு எவ்வளோ படித்தா நம்மளால் போர்ஷன் கவர் பண்ண முடியும், இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் தான் தெரியாமல் இருப்பீங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 13 செப்டம்பர்லேருந்து டேட் கொடுக்க போகிறோம். இந்த வீடியோ நீங்கள் என்றைக்கு பார்க்குறீங்களோ அன்றைக்கி டேட்லேருந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அதுக்கு அடுத்த நாள் டேட்டை டே 1 அப்படின்னு சொல்லி வச்சு போட்டுக்கலாம். இது வந்து டே 1க்கான ஷெட்யூல், ஓகேங்களா? ஸோ டே 1ல் நீங்கள் 6th தமிழ் இலக்கணம் ஃபுல்லாகவே கவர் பண்ணணும். 6th தமிழில் மொத்தம் 9 இலக்கணம், அதாவது 9 இயல்களுடைய இலக்கணம் இருக்கும். மொத்தம் டேர்ம் 1ல் 3 இருக்கும், டேர்ம் 2ல் 3 இருக்கும், டேர்ம் 3ல் 3 இருக்கும். இப்போது இதில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும், முதல் எழுத்தும் சார்பெழுத்தும், மொழி முதல் எழுத்துக்கள் இறுதி எழுத்துகள், இணை எழுத்துகள், மையங்கொலிகள், சுட்டு மற்றும் வினா எழுத்துகள், நால்வகை சொற்கள், பெயர் சொல், அணி இலக்கணம். இப்போது தமிழ் எழுத்துக்களின் வகை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 5 வகைப்படும். எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி. அதை பற்றி படிப்போம். முதல் எழுத்து சார்பெழுத்து. முதல் எழுத்து அப்படின்றதுல உயிர் எழுத்தும் மெய் எழுத்தை பற்றி படிப்போம். சார்பெழுத்துன்றது மொத்தம் 10 வகை இருக்கும், அது என்னென்னன்றதை பற்றி தெரிஞ்சுப்போம். அடுத்து மொழி முதல் எழுத்து இறுதி எழுத்து. இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு ரெக்கை அப்படின்னு வருதுன்னா ரே போடுவோம். ரேன்றது தமிழில் எப்பயுமே முதல் எழுத்தாக வராது, அப்போ அது வந்து நம்மளுக்கு தமிழ் சொல் கிடையாது. அந்த ரே அப்படின்றத நம்ம முதல் எழுத்தாக பயன்படுத்தக்கூடாது. இந்த மாதிரியான ஒரு சில கண்டிஷன்ஸ்லாம் தமிழுக்கு இருக்கும். ஸோ அதை நம்ம அந்த தமிழுடைய சிறப்பு கற்றுக்கிறது தான் இந்த 3வது. அடுத்து இணை எழுத்துகள். இணை எழுத்துகள் அப்படின்றது இனம், நம்மளோட நீ ஏன் இனமடா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ அது மாதிரி ஃப்ரெண்ட்ஸான எழுத்துகள். இப்போ காக்கு ஃப்ரெண்டு கா, அடுத்து சாக்கு ஃப்ரெண்டு ஞா, பக்கத்துலேயே இருப்பாங்க. டா நா, தா நா, பா மா, யா ரா, இந்த மாதிரி பக்கத்துலேயே இருப்பாங்க. பக்கத்தில் இருக்கவங்களாம் தான் இணை எழுத்துகள், ஓகேங்களா? ஸோ அடுத்ததும் இதை பற்றி படிக்கிறது தான் இணை எழுத்துக்கள்னு சொல்லுவோம். அடுத்தது மயங்கொலிகள், அதாவது ஒளி மயங்கி வருவது. அதாவது இப்போ எக்ஸாம்பிளுக்கு ரா ரா, ரெண்டுமே ரா தான், அந்த உச்சரிப்பு அப்படின்றது மாறும். இப்போ லாவே எடுத்துக்கிட்டிங்கன்னா லா அப்படின்னு நல்லா உள்ள வருடி சொன்னோம் அப்படின்னா அது வந்து தமிழ் எழுத்துக்குரிய லா, ஒரு சிறப்பு லகரம்னு சொல்லுவோம். அது மாதிரி அந்த ஒளிகளில் சின்ன மயக்கங்கள் மாற்றி வரக்கூடியதான் மயங்கொலிகள். மயங்கொலிகளில் மொத்தம் 8 எழுத்துக்களை பற்றி பார்ப்போம். அது எங்கே தோன்றுது அதை பற்றிலாம் பார்ப்போம். அடுத்து சுட்டு எழுத்து வினா எழுத்து. சுட்டு அப்படின்றது ஒரு இடத்த சுட்டி காமிக்கிறது, ஒருத்தவங்களை சுட்டி காமிக்கிறது, இதை பற்றி படிக்கக்கூடியது, ஓகேங்களா? ஆ இ உ இந்த 3 எழுத்துகளுடைய பயன்கள் என்ன, அது எதை சுட்டி காமிக்க வருதுன்னு படிப்போம். அடுத்து வினா எழுத்துகளில் கொஷின் கேட்குற மாதிரி இருக்க 5 எழுத்துக்களை பற்றி படிப்போம். 4 வகை சொற்களில் பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல் பற்றி படிப்போம். அடுத்து பெயர்ச்சொல், அந்த 4ல் 1 தான் அடுத்த லெசனில் கொடுத்துருப்பாங்க. அடுத்து அணி இலக்கணம். அணி இலக்கணம்ல இயல்பு நவிச்செயல்னா என்ன, உயர்வு நவிச்செயல்னா என்ன, இதை பற்றி படிப்போம். இதை தான் நீங்கள் டே 1ல் கம்ப்ளீட் பண்ணணும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்த அப்டேட் அங்கே பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.